தந்தை பெரியார் அவர்கள் உலகத் தமிழர்களுடைய மாபெரும் ஒரு சித்தாந்த தலைவர் ஆவார். தந்தை பெரியார் அவர்களை வேலுப்பிள்ளை பிரபாகரனோடு ஒப்பிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் எப்பொழுதுமே ஈழத் தமிழ் தேசியத்துக்கான தலைவராக இருக்க முடியுமே ஒழிய அகில உலக தமிழர்களுடைய தலைவராக தந்தை பெரியாரும் மட்டுமே காலம் முழுவதும் எப்பொழுதுமே பேசப்படுவார். தந்தை பெரியார் அவர்களுடைய பங்களிப்பு என்பது சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு விடுதலைக்கு எந்த அளவுக்கு புத்தர் பெருமான் இந்தியா முழுவதும் கடந்த 2568 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா முழுவதும் பயணம் செய்து ஆரிய சனாதானத்திற்கு எதிராக தன்னுடைய தர்க்கத்தால் வென்று ஆரிய சனாதனைகளை எப்படி வீழ்த்தினாரோ, நவீன இந்தியாவினுடைய பிதா மகன் 2568 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு தமிழ் புத்தர் என்று ஒருத்தர் இருப்பாரானால் அவர் தந்தை பெரியாராக தான் இருக்க முடியும். தந்தை பெரியார் தவிர்த்து பல்வேறு சித்தர்கள் முதல் தமிழ் பேரறிஞர்கள் வரை யார் இருப்பினும் அவர் மட்டுமே தமிழர்களை முடவர்களாக, அறிவற்றவர்களாக, அடிமைகளாக அவமானப்படுத்தப்பட்டவர்களை தன்னுடைய 95 வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் சுயமரியாதைக்காகவும் தன்மானத்திற்காகவும் மனிதனுடைய உரிமைகளுக்காகவும் தன்னுடைய இன்னுரை ஈர்த்தவர். தந்தை பெரியார் அவர்கள் செல்வக்குடியில் பிறந்தவர். தந்தை பெரியார் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்திருக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரசினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். ஆனால் அவர் புரிந்து கொண்டதும் அறிந்து கொண்டதும் எந்த மானிடமும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மானிடமும் யாரிடமும் அடிமையாக இருக்கக்கூடாது, யாரிடமும் அறியாமையாக இருக்கக்கூடாது. பகுத்தறிவையும் அறநெறியையும் 2 கண்களாக பாதித்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் என்பவர் புத்த பெருமானுடைய ஒரு நீட்சியாக அம்பேத்கரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர். அத்தகைய தந்தை பெரியார் அவர்களை நான் திராவிட பெரியார் என்று சிலர் அரசியல் கட்சி நடத்துவதற்காக நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகள் என்பதும், நாங்கள் திராவிட பிள்ளைகளை அழித்து ஒழிப்போம் என்பது அரசியல் முதிர்ச்சியற்றதாகும். அது ஆரிய சனாதனத்தினுடைய ஒரு கைக்கூலியாக, வெளிப்பணுவராக செயல்படக்கூடியது. ஆரிய சனாதனம் இங்கே இருக்கக்கூடிய ஆரியர் அல்லாதவர்கள் இடையே பேச்சில், பித்தலாட்டத்தில், அவமானத்தில், அசிங்கத்தில் பேசுகின்ற ஒருவனை கண்டுபிடித்து அவர்களிடம் பெரியாரை பற்றியும் திராவிடத்தை பற்றியும் கொச்சைப்படுத்துகின்ற வேலையை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு தக்க பதிலடி தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய 9 கோடி தமிழ் மக்களும் தக்க படிப்பினை கொடுப்பார்கள். இந்திய கனசங்க கட்சி பொறுத்த வரைக்கும் 15ஆம் ஆண்டு தொடங்கி 2016 ஆண்டு முதல் 8 ஆளுமைகளில் மாவீரர் அசோகர், மாவீரர் புத்தர், மகாத்மா ஜோதிபா பூலே, சாகு மகாராஜா, ஸ்ரீ நாராயணகுரு, பீமாராவ் அம்பேத்கர் உட்பட தந்தை பெரியாரின் பெயரில் ஆளுமை விருதுகளை இந்திய கனசங்க கட்சி வருடந்தோறும் அக்டோபர் 10ஆம் தேதி அம்பேத்கர் பௌத்தம் தழுவிய நாளில், மாவீரர் அசோகர் பௌத்தம் தழுவிய நாளில் விருதுகளை வழங்கி கொண்டு வருகிறது. வழியில் மகாத்மா ஜோதிபா பூலே வழியில், ஸ்ரீ நாராயணகுருவின் வழியில், மாவீரர் அசோகரனுடைய வழியில், கௌதம் புத்தருடைய வழியில் இந்த கனசங்க கட்சி அவர்களுடைய தொடர்பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தந்தை பெரியாரை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவது, மேடை போட்டு பேசுவது, அதற்கு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை கைகொட்டி வரவேற்பது என்பது தமிழக மக்களினுடைய 75 ஆண்டு கால வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளும் என்பதை இந்திய கனசங்க கட்சி மிகவும் வருந்துகிறது. அத்தகைய தீய சக்திகளை இடமிருந்து தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களுடைய பண்பாட்டையும் காப்பாற்றப்பட வேண்டும். தமிழர்கள் யாராக இருந்தாலும் தமிழர்கள்தான், இந்தியர்கள் எங்கிருந்தாலும் இந்தியர்கள்தான்.
இந்தியர்களும் ஆளலாம், தமிழர்களும் ஆளலாம். இதில் தமிழர்கள், இந்தியர்கள், தமிழர்கள் அல்லாதவர்கள் என்கின்ற அந்த பாகுபாடு என்பது இந்திய கனசங்க கட்சி எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளாது. இந்திய கனசங்க கட்சியினுடைய இலக்கே இனப்பாகுபாடற்ற இந்தியா, ஏற்றத்தாழ்வற்ற தமிழக சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்திய கனசங்க கட்சியினுடைய லட்சியமாகும். இந்திய கனசங்க கட்சியினுடைய மாடலே மாவீரர் அசோகனுடைய பௌத்த மாடலான அனைவரின் நலமும் அனைவரின் மகிழ்வும் ஆகும். இந்திய கனசங்க கட்சி சமூக ஜனநாயகத்தையும், சமூக நல்லிணக்கத்தையும், சமூக உடைமைத்துவத்தையும், சமய சாராண்மையும், சமூக நீதியையும் கொள்கைகளாக கொண்டு இந்த ஒடுக்கப்பட்ட, மிகவும் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களினுடைய சமூக, அரசியல், பொருளாதார உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் உறுதி செய்திருக்கக்கூடியதை பெற்று தரப்பட வேண்டும். ஒவ்வொருவர்களுக்கும் அந்தந்த நீதியை, உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும். அதற்கு இந்திய கனசங்க கட்சி ஜனநாயக ரீதியாக 98 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தர்மலிங்கம் அவர்களை வேட்பாளராக போட்டு அதை ஒரு ஈரோடு பெரியார் பிறந்த மண்ணில் அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக களப்பணியை தேர்தல் பணிக்குழு செயலாளர் குரு விஜயனும், துணை பொதுச் செயலாளர் நாகராஜன் அவர்களும், ஈரோடு மாவட்ட செயலாளர் மாதன் அவர்களும், துணை பொதுச் செயலாளர் NKK துரைசாமி அவர்களும் மற்றும் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகளும் மிக கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் இங்கே ஊடகத்துறை மிக சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. எனவே தந்தை பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்துகின்ற சீமான் போன்ற கயவர்களை, அயோக்கியர்களை, கபட நாடகம் ஆடுவர்களை, பொய்யர்களை, புரட்டர்களை தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, அந்த சீமானுடைய நாம் தமிழர் கட்சி உடனடியாக தேர்தல் ஆணையம் தடை செய்யப்பட வேண்டும். சீமானுடைய கொடியில் இருக்கக்கூடிய அந்த கொடி ஈழத்தமிழர்களுடைய தேசிய கொடியாக இருக்கிறது. அந்த கொடியை தமிழ்நாட்டில் பறக்கவிடக்கூடாது. தடை செய்யப்பட்ட தமிழீழ பிரபாகரனுடைய படத்தை கூட தமிழ்நாட்டில் பிரசுரிப்பது என்பது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும், இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் ஊறு விளைவிக்கும். ஏற்கனவே ஈழப்போரில் எப்படி தமிழர்கள் கொல்லப்பட்டார்களோ, இங்கே இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாடு இருக்கின்ற அந்த சூழ்நிலையை சீமான் போன்ற தீய சக்திகளிடமிருந்து தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்க மத்திய உளவுத்துறையும் தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட வேண்டும் என்று இந்திய கனசங்க கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.